அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் பெயர்ச்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது இதுவரைக்கு கன்னியில் மனையில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இப்போ துலா மனையில் அமரப்போகிறார். அதாவது துலா மனையில் 27/10/2025 வரை இந்த 35 நாட்கள் துலா மனையில் அமர்ந்து கொண்டு இந்த செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது, மிதுனத்துக்கு செவ்வாய் யாரு அப்படின்னா ஆறுக்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன், அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இப்போ 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தன் வீடான 11ஆம் இடமான லாப வீட்டை இந்த 35 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் பார்க்குது. அப்போ 6ஆம் இடத்தினுடைய வேலைகள் பெரிதாக நடக்காது. அதாவது கடன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு 35 நாட்கள். அதாவது ஆறுக்குரியவன் தனக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்போ கடனால பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏற்கனவே கடன் இருக்கின்றவர்கள் கூட கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 35 நாட்கள் இருக்கும். கடனின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் நிச்சயமாக உண்டு. ஒருத்தர் கடனை வாங்கி அதன் மூலமாக டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு உருவாக்கும். யாராவது ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது, அதாவது ஒரு 2-3 மாதங்களாகவே ஒரு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக அமைந்து கொண்டிருக்கிறது என்று இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இப்போ விடிவு காலம். அதாவது ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், நோயாக, அதாவது நெடு நாட்களாக இருக்கு தீர்வு இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டம் தீர்வு கொடுக்கும். சரியாகாத நோய்கள் கூட சரியாகக்கூடிய தன்மை, நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்கக்கூடிய, நல்ல டாக்டர்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தனக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு, ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற ஒரு சில மன குமரல்கள் இருந்திருந்தாலும் இப்போது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா பெருசாக ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறது தான் காமிக்குது. சரி, எதிர்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்த மிதுனராசி என்பர்கள், எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது, வம்பு வழக்கு இருந்தது, இதெல்லாம் அதிலிருந்து முடிவு கட்டுவதற்கு, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். செவ்வாய் பகவானால நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த 35 நாட்கள். ஏன் இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவானுடைய பார்வையும் அந்த செவ்வாயின் மீது பதிகிறது. அப்போ குருங்கிறது பெரிய மனிதர். அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக உருவாக்கும் இந்த காலகட்டத்தில். அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்துனா குரு மங்கள யோகம், மங்களகரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்களுக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அப்போ செவ்வாய்ங்கிறது யாரு? வீடு. செவ்வாய்ங்கிறது நிலம். அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் தரும். யாரெல்லாம் நிலம் வாங்க முடியலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த 35 நாட்கள் நீங்கள் நினைத்தாலே போதும், அது உங்களுக்கு ஜெயமாகக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு இடம், ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு விவசாய நிலத்தை வாங்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. அதே சமயத்தில் அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகளோடு அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு செவ்வாய் பகவானால ஏற்பட போகிறது. அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா
இந்த காலகட்டம் இந்த 35 நாட்களில் குறிப்பாக சொல்லப்போனால் 13/9/2025 22/9/2025 வரை செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். சித்திரை என்பது அவருடைய சொந்த நட்சத்திரம். அப்போ சுயசார பலத்துடன் செயல்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ 11ஆம் இடத்தினுடைய வேலைகளை அதிகமாக செய்ய போகிறார். அப்போ 11ஆம் இடம் என்பது என்ன? மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நினைத்த வரம் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுத்துரும். இதுவரைக்கும் இல்லையே இல்லையே என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரமாக, ஒரு முருகரே வந்து பிறக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மைங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அந்த அந்த வணங்கினீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கொண்டால் குழந்தை பாக்கியத்துக்கு நிச்சயமாக எந்த தடை என்பது இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுயசார நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறாரு பாருங்க, நல்ல அதாவது அதிகாரம் கிடைக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் செவ்வாய் பலம் பெறுகிறது அல்லவா? அப்போ செவ்வாயினாலே ஒரு அதிகார பலம் நிச்சயமாக உண்டு. சீருடை பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை மிதுனத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்லவை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது நல்லா இருந்தால் தான் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் என்ட்ரி ஆகவே முடியும். அப்போ இந்த காலகட்டம் பாருங்கள், குரு செவ்வாய் பார்த்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல தன்மையில் இருக்கிறதுனாலையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டம், இந்த 35 நாட்களில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். 23/9/2025 12/10/2025 வரை பார்த்தீங்கன்னா சுவாதி என்ன ராகு நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போ ராகு எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொழிலுக்காக அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிமாநிலம் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அந்நிய மதத்தினர் மூலமாக நண்பர்கள், அவர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. ஏற்கனவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ ராகுன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி ஒரு நல்ல பாக்கியத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் இந்த காலகட்டத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணுறார். அதாவது 13/10/2025 27/10/2025 வரை விசாகம் அப்படின்னா குரு நட்சத்திர காலில் பிரயாணம் பண்ணுறார். அந்த குருங்கிறது 7க்குரியவன், அதே சமயத்தில் 10க்குரியவன். அப்போ திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமையும். நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல சுப விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். திருமணமாக இருக்கலாம் அல்லது சுப விஷயங்கள் இருக்கலாம். ஒரு நல்ல வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ஒரு புண்ணிய ஜனம் நடக்கிறது, வீடு கட்டி உள்ளே போகிறது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தொழில் ரீதியில் சில முடிவெடுப்பீர்கள், வேலை ரீதியாக சில முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வேலை இல்லாத இந்த மிதுனத்துக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வேலையை உருவாக்கி தரும். அதே சமயத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனையும் உருவாக்கி தரும். அதாவது பதவி உயர்வு, ப்ரமோஷன், இடமாற்றம், இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் குரு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த குரு
ஒரு நல்ல விஷயம் 11 லாபாதிபதியினுடைய அந்த லாபாதிபதியினுடைய கனெக்டிவிட்டி இருக்கும்போது லாபத்தை கொடுக்கும், மனமகிழ்ச்சியை கொடுக்கும், இன்பகரமான செய்திகளை கொடுக்கும், நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொடுக்கக்கூடிய, சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, இன்னார் என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பால் நீங்கள் அதாவது கோயில் திருப்பணிகள் ஆற்றக்கூடிய, எப்படியோ உங்கள் பேர் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செவ்வாய் பயிற்சியாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.